Students, now we exercise 2.7 10th sum பார்க்கலாம். A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years கேறாங்க. இப்போ ஸ்டார்டிங் salary ஃபர்ஸ்ட் எவ்வளவு பாத்தீங்களா? 60,000. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா இதான் salary இருக்கும். இப்போ நமக்கு வந்து இல்ல salary after 1 year முடிஞ்சு செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது இல்லையா, அப்போ salary after first year என்ன வரும் பாருங்க, இந்த 60,000 இருக்குமா அப்போ அவருக்கு பிளஸ் 5% இன்க்ரிமெண்ட்ல 5% தெரியும், 5/100. இந்த 60,000 காமன் எடுத்துருங்க. காமன் எடுத்துரும் 1 + 5/100 வருமா? இது எல்சிஎம் போட வரும் நமக்கு 100 + 5 105/100. சரியா? இதான் அது salary after first year. இப்போ salary after அது செகண்ட் இயர் பாருங்க. அப்போ இந்த சேலரி வருமா? ஃபர்ஸ்ட் இயர் வாங்கின சேலரி அப்படி வருமா? அது வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் தராங்க. எவ்வளோ இன்க்ரிமெண்ட் தராங்க? இந்த அமௌண்ட்டுக்கு, இந்த செகண்ட் இயர்ல வாங்குறோம் இல்லையா, இந்த அமௌண்ட்டில் எவ்வளவு? 5%. ஓகேவா? இப்போ எதுனா நம்ம காமனாக தரலாம். இந்த 60,000 105/100 நீங்க காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டா என்ன இருக்கும்? இங்கே 1 இருக்குமா, ப்ளஸ் இங்கே இருக்கும் 5/100 இருக்கும். இது எல்சிஎம் கூட வரும். அகைன் அந்த 105 வருமா? அப்போ என்ன நமக்கு 60,000 பவர், அதாவது 105/100 ஆயிடும். சரிங்களா? ஏன்னா இதோட வேல்யூம் வந்து 105/100 தான். சரியா? அப்போ இப்போ செகண்ட் இயர், அப்போ செகண்ட் ஆஃப்டர் செகண்ட் 2 வருது. அப்போ அதுவே ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்துடும், 5 வந்துடும். டேரெக்டாக போடலாம் நம்ம. ஸோ இது என்ன பண்ணலாம் நமக்கு வந்து இது ஒரு நமக்கு என்ன ஜிபி தானே, ஏன்னா மல்டிபிள் ஆகுது இல்லையா, 105/100 105 மல்டிபிள் ஆகுது. இது ஜிபியில் ஃபார்ம் வந்து தேர்ஃபோர் அது சேலரி ஃபார்ம் ஜிபியும் போட்டு எவ்வளோ பார்த்தனா, தட் இஸ் ஐ அது 60,000. அப்புறம் நமக்கு வந்து 60,000 இன்ட்டு 105/100, 60,000 105/100 ஸ்கொயர். இப்போ தர்ஃபோர் இங்கே ஏ வேல்யூ வந்து 60,000 வந்துச்சா, ஆர் வேல்யூ நமக்கு வந்து 105/100 வருதா? இவங்க எத்தனை ஏ இருக்கிறாங்க? ஓகே, வாட் வில் இஸ் சேலரி ஆஃப்டர் நமக்கு வந்து 5 இயர்ஸ் கேட்குறாங்க. சரியா? அப்போ 5 இயர்ஸ்னா நமக்கு 6th இயர் ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா? இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், தேர்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்னா உங்களுக்கு 3 - 2 3 - 1 2 வருது இல்லையா? செகண்ட் இயர்ஸ் வரும்போது 2 - 1 இங்கே 1 வரும். அப்போ இது வந்து நமக்கு N6 எடுத்தோம் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ டிஎன் ஃபார்முலா தெரியும், A/R = N-1. அப்போ இங்கே T6 தானே, ஏ வேல்யூ 60,000, ஆர் வேல்யூ 105/100. பவர் நம்ம இந்த N-1 சொல்லும்போது 6 - 1. அப்போ இந்த 60,000 போட்டுருங்க. இது நம்ம இங்கே 10 இல்லை 0.5 போட்டலாமா, 1.05 போட்டலாமா, பவர் 5. இது என்ன பண்ணீங்க இப்போ அந்த 105 × 105 இது மாதிரி நம்ம மல்டி பண்ணும்போது 25 5 0 0 0 1 பண்ண அதே 05 வருமா, 105 வரும். அப்புறம் 5 2 10 1 வரும். எத்தனை டிஜிட் பாயிண்ட் நமக்கு வந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் 1 பாயிண்ட் வந்துச்சா? இதே போல் நமக்கு என்ன இது பண்ணலாம், இன்னொரு வேல்யூ மல்டி பண்ணலாம். இதெல்லாம் மல்டி பண்ணும்போது நான் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்னா, இந்த புக் ஆன்சர் நமக்கு வந்து 76,575 ருபீஸ் வந்துடும். சரிங்களா? நீங்கள் மக பண்ணி வச்சுங்க ஆன்சர். நீங்கள் போட ட்ரை பண்ணுங்க. நான் மல்டி ரொம்ப கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக தான் போகும் அந்த சம்ம பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். இதை வந்து ஜிபியில் ஃபார்ம் வந்து சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஜிபிக்கான ஃபார்ம் பண்ணுங்க. ஆனால் இந்த இயர் வந்து
n = 6 எடுத்துங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 எடுத்துறாதீங்க. ஓகேவா?